Hello guys, so இந்த வீடியோல நம்ம Linux basic theory and commands பத்தி பார்ப்போம். Okay, now tell me which is better, Linux or Windows? Obviously people will choose Windows over Linux இல்லையா? ஏன்னா விண்டோஸோட GUI எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் நான் சொல்லுவேன் Linux is better. அது ஏன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, நம்ம இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லினக்ஸ் அண்ட் விண்டோஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகேவா, இதை நான் கூகுள்லேருந்து எடுத்தேன். ஓகேவா, ஸோ இது நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும். லினக்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ, எல்லாமே இங்கே ஆல்மோஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும், இல்லை காஸ்ட் லோவாக இருக்கும். ஆனால் இதில் எல்லாமே ஹை ஹார்ட்வேர் காஸ்ட்டு, க்ளோஸ்டு சோர்ஸு எல்லாமே வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா லினக்ஸ் தான் வந்து நம்மளுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் காஸ்ட் வைஸ். ஏன்னா இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் என்னன்னா இது ஒன்று தான், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். திடீர்னு பார்த்தீங்கன்னா NVIDIA வந்து ஏன் இவ்வளோ பெரிய லெவலில் வந்து இட்டாச்சு? ஐ திங்க் நவ் தேர் ஜிடிபிங்கிறேன் நவ் தேர் ரெவன்யூ மட்டுமே பார்த்தீங்கன்னா ஐ திங்க் NVIDIA தான் அதிகம் போன இயருக்கு. அண்டு $2.8 trillion நெட்வொர்த்தோட தேர் இன் டாப். ஓகேவா, ஆல்மோஸ்ட் அவங்க தான் நெக்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட்டுக்கு அப்புறம் $3 trillion தொட்ட கம்பெனி. அதுக்கு காரணமே அவங்களோட அந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸுங்கிற ஒரு கான்செப்ட் அவங்க வச்சுக்கிறது தான். அந்த ஹார்ட்வேரை வந்து பர்ஃபெக்டாக கொடுப்பாங்க. ஓகேவா, அதனால தான் தே ஆர் இன் டாப். ஓகேவா, அதே இது இப்போ லினக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் தான். அதாவது கமாண்ட்ஸ் வச்சு மட்டும்தான் போகும். அது வந்து நிறைய பேருக்கு சுத்தமாக செட்டே ஆகலை. ஏன்னா அது வந்து இட்ஸ் டிஃபிகல்ட் டு லேர்ன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்து வந்துருச்சுன்னு நான் சொல்லுவேன். ஓகேவா, ஆனால் நான் சொல்கிறேன் லினக்ஸில் தான் நீங்கள் நிறையா கற்றுக்க முடியும், நிறையா யோசிக்க முடியும், நிறையா புரிஞ்சிக்க முடியும் கம்பேரிங் டு விண்டோஸ் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் இப்போ சொல்கிறேன் இந்த வேர்டுக்கே வந்து அவங்க காசு கேட்குறானுங்க ஒரு அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் போகிறதுக்கு. வேர்டில் என்னடா அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் அவ்வளோவா இருக்க போகுது? சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நான் எக்ஸல் பண்ணும்போது எக்ஸலில் கண்டிப்பாக நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணி விட்டானுங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட காசு கொடுத்தா தான் நான் சப்ஸ்கிரிப்ஷன் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. நான் வச்சுருக்கிறது வந்து HP லேப்டாப்பு, விண்டோஸ் தான். இப்போ வந்து ஏன்டா விண்டோஸ் யூஸ் பண்ணுறோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து லினக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா த மோர் வி ஸ்டடி த மோர் வி லேர்ன் த ட்ரூத் மாதிரி. லினக்ஸ் தான் வந்து எனக்கு என்னமோ கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது. சரி, நம்ம இப்போ வந்து லினக்ஸ் கமெண்ட்ஸை பற்றி பார்ப்போம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து நான் கிட்டப்பில் போட்டுடுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இது வந்து பேசிக் கமெண்ட்ஸ். ஓகே, நான் உங்களுக்கு பேசிக் கமெண்ட்ஸ்னு வச்சா கிளியராக புரியும். பேசிக் கமெண்ட்ஸ் தான் அது, சரியா? இதை நம்ம இப்படி ஒன்றுனா தியரியாக பார்க்குறதுக்கு நம்ம வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். அதுக்கு தான் நான் வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் ரன் பண்ண விட்ருக்கேன். ஓகே, ஸ்டேட்டஸ் ஐ திங்க் இப்போ இதுவாகிடுச்சு, பாஸ் ஆகிடுச்சு ஸ்டேட்டஸு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, கனெக்ட். ஓகே, உள்ளே வந்துட்டோம். ஃபர்ஸ்ட்டு உள்ளே வந்தோடனே என்னவா வருது? இப்போ நான் சும்மா இந்த கமாண்டு வந்து நீங்கள் யாருன்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கமாண்டு who am I, EC2 user, which is this EC2 user. ஓகேவா, டன். ஓகே, இப்போ எனக்கு வந்து நான் வந்து ஒரு அட்மினாக இருக்கணும், ஒரு ப்ரிவிலேஜ்டு யூஸராக இருக்கணும், ஒரு பவர்ஃபுல் யூஸராக இருக்கணும். அதுக்காக தான் ஒரு கமாண்ட் இருக்குது sudo, which executes command with super user. அதாவது
பயங்கர ரூட் யூசர்னால் உங்களால் எந்த மாதிரி இதையும் ஆக்சஸ் பண்ண முடியும், பெர்மிஷனையும். அதுக்கு தான் இது வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், சூடோ ஆக்சுவலி இதிலே சூன்னு கொடுத்தீங்கன்னா சூன்னு கொடுத்தாலும் ரூட்டுக்கு போகும், சூடோ ஐன்னு கொடுத்தாலும் ரூட்டுக்கு போகும். நான் இது கொடுத்துக்கிறேன், சூடோ -i. ஓகே, இப்போ ரூட்டுக்கு மாறிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ போய் ரூட் ஈஸி டு யூசர்லேருந்து ரூட் யூசர், அதாவது நீங்கள் எந்த மாதிரி சர்வீஸையும் ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம ரூட்னா என்னன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு எல்எஸ் லிஸ்ட் த கண்டெக்ஸ்ட். ஓகே, எல்எஸ்னா என்னன்னு வரும்? ஒன்றுமே வராது, ஏன்னா நம்ம ஒன்றுமே க்ரியேட் பண்ணல இல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேக் டைரக்டரி. ஓகே, நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். நம்ம விண்டோஸில் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் அனுப்பி நியூ போட்டு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவோம். இங்கே அப்படி இல்லை, மேக் டைரக்டரி மாஸ்கி. ஓகே, இப்போ எல்எஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதாவது இந்த டைரக்டரியில் இருக்கிற ஃபோல்டர்ஸும் ஃபைல்ஸையும் இது காமிக்கும். ஓகே ஓகே. ஸோ இப்போ பிடபிள்யூடி கொடுங்களேன். பிடபிள்யூடி நான் சொல்கிறேன், ரூட். நீ வந்து ஒரு ரூட்டாக உள்ளே இருக்க. ஓகே, பிடபிள்யூடினா ஒன்றும் இல்லை, பிரிண்ட்ஸ் த கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. ஓகே, ஒரு கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அது பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு வந்து இந்த மாஸ்கிக்குள்ளே போகணுன்னு ஆசையாக இருக்குது. ஓகேவா? மாஸ்கிக்குள்ளே, அதாவது இந்த ஃபோல்டருக்குள்ளே மாஸ்கிக்குள்ளே போகணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், விண்டோஸில் அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி உள்ளே போவோம் இல்லையா? ஆனால் இதில் அதே மாதிரி தான், சிம்பிள். ஜஸ்ட் கிவ் சிடி மாஸ்கி. இங்கே பாருங்கள், நான் வந்து நானே பாருங்கள் கமெண்ட்ஸை பார்த்து அடிச்சிட்ருக்கேன். அதனால் நான் வந்து ஒரேடியே கமெண்ட்ஸ், எனக்கு முன்னாடி இந்த கமெண்ட்ஸ் தெரியும், பட் ஆனால் உங்களுக்கு வந்து நான் வந்து நீங்களும் இந்த மாதிரியே பண்ணுங்கன்றதுக்காக சொல்கிறேன். ஏன்னா நான் இங்கே மேலே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து கீழே கமெண்ட்டாக கொடுத்துருப்பேன், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். சேஞ்சஸ் த கரண்ட் டைரக்டரி. ஓகே, ஸோ சிடி மாஸ்கின்னு கொடுத்தீங்கன்னா அந்த டைரக்டரிக்கு மாறிடும். இப்போ நீங்கள் பிடபிள்யூடின்னு கொடுத்தீங்கன்னா பாருங்கள், ரூட்லேருந்து நான் இப்போ மாஸ்கிக்கு மாறிட்டேன், இந்த கரண்ட் டைரக்டரியை காமிக்கும். ஓகே ஓகே. இப்போ இதில் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், ஓகே, காப்பி பண்ணுறதுக்கு பதிலாக சரி ஃபைன், ஓகே, நம்மளே ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுவோமா? எக்கோ, இந்த கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இது வந்து வெயிட், டிட் ஐ டூ மிஸ்டேக்? நோ, ஓகே, சூடோவிலே நான் பண்ணியிருக்கேன். ஓகே, எக்கோ நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதை எடுத்துகிட்டு போய் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஃபைல் நேம் வந்து லினக்ஸ் ஃபைல். ஓ மை காட், சாரி கைஸ், லினக்ஸ் ஃபைல். ஓகே, even not found. Okay, there is some wait. ஓகே, இங்கே எரர் அடிக்குது. ஃபஸ்ட்டு கிளியர் கொடுத்துட்டு திரும்பி எக்கோ ஹலோ வேர்ல்ட். ஓகே, எக்கோ வந்து இதை பிரிண்ட் பண்ணும், அதாவது அது எந்த மாதிரி கண்டென்ட்டு, சப்போஸ் பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு இருக்குல்ல, அந்த மாதிரி தான் எக்கோ ஹலோ வேர்ல்டு. ஓகேவா? பட் ஆனால் அது இந்த கமெண்ட் வேலை செய்யணும். தெர் இஸ் அன் ப்ராப்ளம். ஓகே, ஃபைல் நேம் எங்கேயோ ஃபைல் நேமே இல்லையோ. ஓகே கைஸ், ஓகே, எனக்கு இப்போ புரியுது. ஸோ லினக்ஸ் ஃபைல், யா விஐ எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஆக்சுவலி நான் அதை இங்கே மென்ஷன் பண்ணல, தட்ஸ் நாட் அ பிக் டீல்னு எனக்கு இப்போ தோணுது. இல்லை, இட்ஸ் அ பிக் டீல் தான். சாரி கைஸ். விஐ வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, டு கிரியேட் அ, நான் இங்கேயே எழுதிடுறேன். ஓகே, விஐ டு கிரியேட் அ ஃபைல். ஓகே, கமாண்ட் பார்த்தீங்கன்னா விஐ நேம் ஆஃப் தி ஃபைல். ஓகே,
ஆக்சுவலி விஐலே நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது உள்ள. ஓகே ஃபைன். இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஐ ப்ரெஸ் பண்ணுங்கள், இன்சர்ட்டுக்கு வந்துடும். ஓகேவா, அலோ மாஸ்கி. ஓகே, இப்போ எஸ்கேப் கொடுத்துட்டு எஸ்கேப் கொடுத்திங்கன்னா கீழே இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க கரெக்டாக. அப்போ வந்து இதை ப்ரெஸ் பண்ணிட்டு WQ எப்படி ரைட் குயிட் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா, ஸோ பண்ணிட்டிங்கன்னா வெளில வந்துடும். இப்போ நான் வந்து இந்த லினக்ஸ் ஃபைலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத எதை மூலியமாக பிரிண்ட் பண்ணலான்னா கேட். இதை நான் பண்ணும் கண்டென்ட்டு பிரிண்ட் பண்ணும் அந்த லினக்ஸ் ஃபைலில் இருக்க கண்டென்ட்டை. ஓகே, கேட். ஓகே, ஹலோ மாஸ்கி பிரிண்ட் பண்ணி வச்சு பாருங்கள். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த மாஸ்கியை விட்டு வெளில திரும்பி ரூட்டுக்கே வரணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா CD டபுள் டாட்ஸ் திரும்பி வெளில வந்துடுவீங்க. இப்போ நான் இன்னொரு டைரக்டரி மேக் பண்ணுறேன், பாய். நம்ம ஆல்ரெடி மாஸ்கி க்ரியேட் பண்ணிட்டோம், இப்போ பாய் க்ரியேட் பண்ணுவோம். ஓகே ஓகே, இப்போ CD பாய்க்குள்ளே போகணுன்னு நினைக்கிறேன், போயிட்டேன். இப்போ இங்கே ஒரு டைரக்டரி மேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அங்கேயே டைரக்டரி க்ரியேட் பண்ணிட்டேன்னா இங்கே ஒரு VI லினக்ஸ் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இதுக்குள்ளே திரும்பி இன்சர்ட் கொடுத்துட்டு திஸ் இஸ் ராஜு. ஓகே ஓகே, எஸ்கேப் WQ திரும்பி கொடுத்துட்டு ஓகே, திரும்பி CD// கொடுத்துட்டு திரும்பி LS கொடுத்தேன்னா 2 இருக்குது. இப்போன்ட்டேன். இப்போ தான் மெயின் டாஸ்க் கம்ஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், ஓகே நம்ம ஆல்மோஸ்ட் இது எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம்ல. யா ஓகே, இப்போ நான் காப்பி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஃபைல்லேருந்து இந்த ஃபைல் காப்பி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுவோன்னா ஆக்சுவலி பாய் வந்து இப்போ டைரக்டரி ஆயிரும், ஏன்னா அதுக்குள்ளே ஒரு ஃபைல் இருக்குது, அதாவது அது ஃபோல்டர் அதுக்குள்ளே ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ அதை நம்ம லேட்டாக பார்ப்போம். இப்போ வந்து CP/boy/ இது சோர்ஸ் ஃபைலு. ஓகேவா, லினக்ஸ் ஃபைல்ஸ். ஓகேவா, /maski/ இப்போ இதை கொடுத்து நான் அப்படி என்ட்ரு கொடுத்தேன்னா நோ சச் ஃபைல் ஆர் டைரக்டரின்னு வருது. அது ஏன் வருதுன்னு எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா நம்ம பாய்க்குள்ளே என்னவா ஸ்டோர் பண்ணியிருக்கோன்னா லினக்ஸ் ஃபைல்ஸ் இல்லையா. ஓகே, யா லினக்ஸ் ஃபைல்ஸை தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அப்புறம் ஏன் வரல. ஓகே, இப்படி கொடுத்தா வருமா? ஓகே, இப்போ புரியுது. யா இந்த ஸ்லாஷ் தான் இங்கே பிரச்சனை, இது ரூட் ஆக்சஸாக போயிடும், அதுக்குள்ளே தான் ஆக்சுவலி இருக்கோம் நம்ம. ஓகே, இப்போ காப்பி ஆகிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம போய் LS கொடுங்களேன், மாஸ்கி வருதா, ஃபஸ்ட்டு கிளியர் கொடுத்துருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கீழே போயிட்டே இருந்தால் டக்குன்னு கிளியர் கொடுத்துட்டு மாஸ்கி. ஓகே, இப்போ இங்கே LS பார்த்தீங்கன்னா லினக்ஸ் ஃபைல்ஸ் இங்கே வந்துருச்சு, அப்புறம் காப்பி ஆகிடுச்சு. புரியுதா? That's how it works. Okay, that's how commands work. Okay okay, so CD கொடுத்து வெளில வந்துட்டோம். இப்போ LS கொடுங்க. பாய் மாஸ்கி 2 இருக்குது. இப்போ CD மாஸ்கி கொடுக்காம பாய் கொடுங்களேன், அதுக்குள்ளேயும் அது இருக்கும். ஓகே, LS லினக்ஸ் ஃபைல்ஸ் இருக்கும், ஏன்னா நம்ம காப்பி தான் பண்ணோம் இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மூவ் பண்ணுறேன். ஓகே, எங்கேருந்து மூவ் பண்ணுறேன் அதையும் நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் மூவ், ஃபஸ்ட்டு LS ஓகே மேலே இருக்குது. மூவ் மாஸ்கியில் இருக்கிற லினக்ஸ் ஃபைலை ஓகே பாயில் இருக்கிற பாய்க்கு மூவ் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ CD மாஸ்கி அப்படின்னு அடிச்சுட்டு LS பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல்ஸ் இல்லை பாருங்கள், லினக்ஸ் ஃபைல் போயிடுச்சு. இப்போ நீங்கள்
சிடி பாய் இதுக்குள்ளே போனீங்கன்னா ஓகே இப்போ எல்எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல்ஸ் இங்கே வந்துருச்சு பாருங்கள். ஓகே இப்போ உங்களுக்கு மூவ் கமாண்டு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே ஸோ கேட்டு சூடோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். இன்னும் என்ன கவர் பண்ணல, ரிமூவ் வந்து ஈஸி. அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் எல்லா கமெண்ட்ஸும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் கைஸ். லைஃபே டஃப்பு தான், நம்ம இதை தாண்டி தான் போகணும். ஓகே 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 நான் வந்து சிடி ரிமூவ் பண்ணிடுறேன். ஒரு ஃபைலை நம்ம ரிமூவ் பண்ணி பார்ப்போம். ஓகே இப்போ நான் ரிமூவ் லினக்ஸ் ஓகே இல்லை இப்படி கொடுத்தா ரிமூவ் நம்ம இதுக்கு வந்துட்டோம். பாய் ஸ்லாஷ் லினக்ஸ் ஃபைல். யூ வாண்ட் ரிமூவ் ரெகுலர் ஃபைல். நான் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு பார்த்தோன்னா இப்போ சிடி பாய் போனோன்னா அந்த ஃபைல் இருக்காது, ரிமூவ் ஆகிருக்கும். ஓகே திஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரிமூவ் பண்ணிட்டோமா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மொத்த ஒரு ஃபோல்டரே காப்பி பண்ணி மாஸ்கிக்குள்ளே போடுவோமா. ஓகே சிடி பாய் மொத்த ஃபோல்டரே காப்பி பண்ணி நான் மாஸ்கிக்குள்ளே போடணும்னு நினைக்கிறேன். ஓகேவா, அதுக்கு நான் என்ன பண்ணணுன்னா சிபி பாய் மாஸ்கி ஸ்லாஷ். ஓகே வராது, ஏன்னு சொல்லுங்கள். ஏன்னா இதை நம்ம ஃபோர்ஸ் பண்ணணும். ஓகே இங்கே பாருங்கள், இதை நம்ம சிபிஆர்ன்னு கொடுத்தா தான் வரும். ஓகே ஓ ஐ திங்க் இட் வில் ரிமூவ் ரைட். மாஸ்கி இருக்குது கரெக்ட். ஓகே அதில் ரிமூவ் ஆகலை. இப்போ சிடி மாஸ்கி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்எஸ் கொடுங்க, பாய்னு ஒரு இதுவே இருக்குது பாருங்கள் உள்ள. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மொத்த டேரக்டரியுமே ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மொத்த ஃபோல்டருமே. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்வியஸ்லி கிவ் ஜஸ்ட் ரிமூவ் அண்ட் பாய் அப்படின்னு நினைப்பீங்க, வராது, கான்ட் ரிமூவ். அதே நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ஸ்லாஷ் எஃப் அப்படி தானே, ஸ்லாஷ் எஃப் தான் கொடுப்போம்னு நினைக்கிறேன். ஓகே ஆர் ஓகே ப்ரோ கைஸ், இந்த மாதிரி ஃபோர்ஸாக மூவ் பண்ணணுன்னா -R அப்படிங்கிறத முன்னாடி கொடுத்துருங்க. எஸ் அதில் இருக்கிறதே ரிமூவ் பண்ணணுமான்னு கேட்டால் எஸ், எல்லாத்துக்குமே எஸ் கொடுத்துட்டு எஸ். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் ரிமூவ் ஆயிடும். இப்போ ஐ திங்க் காப்பி நான் பண்ணலை, உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி நான் கொடுக்குறேன். ஓகே டூ ஒன் திங், மூவ் அந்த கமாண்டை யூஸ் பண்ணி மூவ் பண்ணிவிட்டு என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு. எனக்கு தேவை மொத்த ஃபோல்டரும் காப்பி ஆகணும், மொத்த ஃபோல்டருமே மூவ் ஆகணும் இன்னொரு இதுக்கு. ஓகேவா, அது பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லுங்கள். ஓகே ஸோ இந்த தார் இருக்குல்ல, அதுதான் இது மட்டும்தான் நான் ஒன்றும் பார்க்கல. திஸ் டிஏஆர் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ நம்ம கம்ப்ரெஸ் பண்ணுறோம்ல, வில் கம்ப்ரெஸ் டு ஜிப் ஃபைல் இன் விண்டோஸ். அதே மாதிரி லினக்ஸில் கம்ப்ரெஸ் பண்ணணுன்னா நம்ம இந்த கமாண்டை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த லினக்ஸ் நம்ம கம்ப்ரெஸ் பண்ணதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுன்னா நம்ம இந்த கமாண்டை யூஸ் பண்ணுவோம். இதுதான் லினக்ஸோட பேசிக் கமெண்ட்ஸ். இந்த கமெண்ட் ஆக்சுவலி கொஞ்சம் மீடியம் லெவலு, பட் ஆனால் இதை நான் ஏன் கொண்டு வந்தேன்னா இதை வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து ஐ திங்க் நான் வந்து AWSல யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இவ்வளோ தான் வந்து லினக்ஸ் பேசிக் கமெண்ட்ஸு. ஓகே இப்போ நான் ரூட் யூசர்லேருந்து எனக்கு எக்ஸிட் ஆகணும் ப்ரோ அப்படின்னா அதுக்கு என்ன கமெண்ட்னா ஜஸ்ட் கிவ் எக்ஸிட். ஓகே இப்போ ஊமைன்னு கேட்டிங்கன்னா யுவர் ரூட் யூசர் இல்லை ஈஸி டு யூசர்னு சொல்லும். ஓகே கைஸ், I think you guys will now understand difference between using Linux and Windows. அண்டு கண்டிப்பாக உங்களுக்கு பேசிக் லினக்ஸ் கமெண்ட்ஸ் ஓரளவு இப்போ தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இப்போ AWS DL பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஓகேவா, தேங்க்யூ கைஸ்.